இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் அமர்ந்து கண்டுகளித்து பாராட்ட உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் நடக்கும். ஆகவே இது திருவிழாவுடைய ஒரு கலகலப்பு நிகழ்ச்சி. இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, தருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. வரவேற்புரை. இந்த இனிய தருணத்தில் உங்கள் அனைவரும் வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அன்பு தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு தான் நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பலவிதமான நிகழ்ச்சிகள், அவர்கள் தொலைதூரங்களுக்கெல்லாம் சென்று தியான கூட்டம் நடத்தக்கூடியவர்கள். இன்றைக்கு அவர் அவ்வளவு களைப்பில் இருந்தாலும் கூட நம்முடைய நிகழ்ச்சி தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டபோது மிக சிறப்பான விதத்தில் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். ஆகவே அன்பு தந்தை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க மிக சிறப்பான விதத்தில் வருகை தரும்படியாக அன்போடு கைத்தட்டி வருக வருக என அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அன்பு நம்முடைய அருள் சோதரி சௌமியா அவர்கள் இந்த நேரத்திலே சிறப்பான விதத்தில் நம்முடைய திருவிழாவின் ஒவ்வொரு நாளுக்கும் நம்மோடு இருந்தார்கள். அவர்கள் வயதில் மூத்தவர்கள். பங்கு தந்தை என்று சொன்னால் உடனடியாக எல்லாவற்றையுமே பங்கு தந்தை சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். மிகவும் பொறுப்போடு எல்லா கடமைகளையும் செய்யக்கூடியவர்கள். மிகவும் பாசமான அருள் சகோதரி. மருத்துவ சேவையில் அவர் புகழ் பெற்றவர். உங்களுக்கு தெரியும், இளங்குளத்திலே அவர் ஒரு கைராசியான டாக்டர். அந்த கைராசி கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் புன்முறுவலோடு பணி செய்யக்கூடிய எந்த நேரத்தில் அழைத்தாலும் வருவார். நீங்கள் 12 மணிக்கு கூட்டாலும் அவர் மருத்துவ சிகிச்சை செய்ய வருவார். அதுக்கு 12 மணிக்கு கூட்டுறாங்க, கொஞ்சம் முன்னாடி கொடுங்க. ஆக அப்படி எல்லா விதமான பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் அருள் சோதரி சௌமியா அவர்களை அன்போடு வருக வருகென நிகழ்ச்சி அழைக்கிறேன். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அருள் சோதரிகளை மேடைக்கு அழைக்கிறேன். வந்து அமர்ந்து இந்த விழாவினை சிறப்பித்தர அவர்களை அன்போடு கேட்டுகிறேன். சிஸ்டர் அவர்களை கைத்தட்டி வருக வருகென அன்போடு நாம் வரவேற்போம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊரில் உள்ள பெரியவர்கள், பத்மநாபபுரத்தில் வந்திருக்கிற பெரியவர்கள், சடையிலிருந்து வந்திருக்கிறவர்கள், அதன் பிறகு ஏமன் குளத்தில் வந்திருக்கிறவர்கள், இளங்குளம் பிள்ளைகள், அவர்கள் நிகழ்ச்சி கொடுத்தே பெரிய ஃபேமஸான ஆளாயிட்டார்கள். எப்போது நிகழ்வுனாலும் ஆன் த ஸ்பாட் நிகழ்ச்சி கொடுப்பதிலே இளங்குளம் பெரிய அளவுக்கு போய்விட்டார்கள். ஆக இனி எங்கு வேண்டுமானாலும் திடீரென்று ஒரு நிகழ்ச்சி, திடீரென்று ஒரு மழையின் காரணமாக ஏதோ ரத்து செய்யப்பட்டால் உடனடியாக நீங்கள் அழைக்க வேண்டிய எண் இளங்குளம் வந்து உடனடியாக உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி வழங்குவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பாண்டித்துவம் பெற்று விட்டார்கள். ஆக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடையும். எல்லா ஊர் திருவிழாவுக்கும் சென்று இப்போது கல்வி எழுச்சியில் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள். அதையும் தாண்டி இணையூர் மக்கள் நான் அழைக்கிற போது நீங்கள் வருவதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆகவே இதுதான் நமக்குள்ள ஜாலி, இதுதான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம். வெளியிருந்து நிகழ்ச்சி ஆட்கள் அழைப்பதல்ல, வெளியிருந்து சில பங்குகளிலே பணம் கொடுத்து அழைக்கிறார்கள். ஆக அது வெளியிருந்து வந்து வேறு யாரோ செய்துவிட்டு போகிறார்கள். ஆனால் நாம் செய்வோமே அதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஆகவே பங்கு தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது நல்ல கருத்தை என்று சொல்லி நீங்கள் அருமையாக செய்து கொண்டிருக்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அன்போடு சிரம் தாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கைத்தட்டி நாம் நம்மையே வரவேற்றுக் கொள்ளும். சிறப்பான விதத்தில் இங்கிருக்கிற நல்வுள்ளம் படைத்தவர்கள், ஆலய நிர்வாகிகள், பெரியவர்கள் நிகழ்ச்சி வைக்க வேண்டும் என்று நான் திரு கோபால் அவரிடத்திலே சொன்னேன். உடனடியாக கூப்பிட்டுவாங்க, உடனடியாக வரட்டும், எத்தனை பேர் வருவாங்க அப்படிதான் கேட்பாங்க. உடனடியாக விஜயநாராயணத்தை பொறுத்தளவு அவர்கள் எப்படி கேட்பார்கள், எத்தனை பேர் வருவார்கள் தான் கேட்பார்கள். ஏனென்றால் அத்தனை பேர் மக்கள் உள்ளத்தை பார்ப்பதிலே விஜயநாராயண் மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட அன்பு அது மிகப்பெரியது. ஏன்னா எத்தனை பேர் வருவார்கள் என்று சொல்லி தான் கேட்பாங்க. அப்படி கேட்கிற பாசம் உடனடியாக நம்முடைய நிகழ்ச்சியிலே என் திருவிழாவில் இது இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னிடம் சந்தோஷப்பட்டு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அதோடு இணைந்து இருக்கிற விஜயநாராயண சேர்ந்த அன்பு நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருகின வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று நான் அமர்கிறேன். இப்போது நடனம் ஏமன் குளம். Suman Tula cepat cepat குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவேன் கையினை தூக்கி கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மோட்சம் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்ததா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. மிக சிறப்பாக ஆடினார்கள் பிள்ளைகள். கைத்தட்டி மீண்டும் ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இளங்குளம் அன்பு பிள்ளைகள். நிறைய பேர் வராங்க, நல்ல கைத்தட்டுங்க. ஒருத்தர் கம்பெல்லாம் தூக்கி வந்திருக்கான், பார்த்து ரெடியா இருந்துருங்க ஓடுறது.
திடீர்னு வீசி எரிஞ்சிடும் கோவத்தில். நல்லா தயாராக இருந்துடுங்க. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைவார் ஒன்று கூடி. கஷ்டம்
மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பொருந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. வானத்தில நட்சத்திரம், பூமியில முத்துச்சரம். மிக அருமையாக நடந்தோம். பிள்ளைகளுக்கு என்ன கைத்தட்டி பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிப்போம். ரொம்ப சிறப்பான விதத்திலே. அடுத்து பத்மநாதபுரம் பாச குழந்தைகள். இந்த நேரத்தில் சவுண்ட் சர்வீஸ் நண்பர் 2 பேருமே ரொம்ப சிரித்த முகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் சவுண்ட் சர்வீஸ் தானமா சிவந்தியாபுரம் ஆகவே 2 பேருக்கும் அவரும் உண்டா ஓனர் சதீஷ் ஓனர். இவங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பாக சிரித்த முகத்தோடு பணி செய்ய ரொம்ப கஷ்டம். கடவுளை உங்களுக்கு அந்த தன்மை கொடுத்துருக்க. கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பத்மநாதபுரம் பாச குழந்தைகளை.
அன்புக்களே, மிக சிறப்பான விதத்திலே நடந்த பத்மநாபபுரம் கலைஞர்கள் இவர் மாநாட மயிலாடவில் பரிசு வாங்கினவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இடையில ஒரு ஸ்டெப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், மற்றெல்லாம் அவங்க தான் பழகியிருக்காங்க. கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். இப்போது மேடையில் நாம் பார்க்கிறது சடைநேறி சாதிக்கும் பெண்கள். சடைநேறி சாதிக்கும் பெண்கள், சாதனை செய்கிற பெண்கள், சடைநேறி பெண்கள். ஆகவே குடும்ப பெண்மணிகள் இங்கு வந்து நிகழ்ச்சி கொடுக்க வருகிறார்கள். ஆகவே பலத்த கரவோச மத்தியில் அவர்களை அன்போடு கைத்தட்டி வருக 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 என நாம் அழைப்போம். அந்த பாயை மட்டும் செக் பண்ணி கொள்ளுங்க. வெரி குட், சூப்பர். ஆரோக்கியத்தாய் அருள் இருக்குது அம்மாடி, வேளா கண்ணி மகிமையை சொல்ல வந்தேன் பண்பாடி, மாதா கருணை வந்து வழி நடக்கும் முன்னாடி. ஆரோக்கியத்தாய் அருள் இருக்குது அம்மாடி, வேளா கண்ணி மகிமையை சொல்ல வந்தேன் பண்பாடி, மாதா கருணை வந்து வழி நடக்கும் முன்னாடி. கல்லுங்கனி இது வேளாங்கண்ணியிலே கண்ண உப்பு கரிக்கிற கண்ணீரும் தித்திக்கும் மாதா உன்னால. பட்டப்பகலில நட்சத்திர முத்து மாலையை போல அந்த வட்ட நல முகம் புன்னக மின்னது சப்பரத்து மேல. சந்தன காத்தும் நிம்மதி தேடி சந்நிதி நாடி வந்ததம்மா, நம்பிய நெஞ்சுக்கு பஞ்சம் இல்லை, இங்கு நடந்த அற்புதம் கொஞ்சம் இல்லை. ஆரோக்கியத்தாய் அருள் இருக்குது அம்மாடி, வேளாங்கண்ணி மகிமையை சொல்ல வந்த பண்பாடி, மாதா கருணை வந்து வழி நடக்கும் முன்னாடி. காட்ட மறந்து பாடி திரியிரு குயிரு தன்னால, அதை கேட்டது உள்ளம் குளிருதம்மா இல்லே தில்லாலே. பாட்டும் வினையும் ஒளி ஒளி இது மாதா முன்னாலே, முன்னேற்றம் வந்து வாழ்வு செழிக்கும் அம்மா அன்பால. நித்தமும் தேடி எத்தனை கோடி நெஞ்ச பக்தியில நம்பிய நெஞ்சுக்கு பஞ்சம் இல்லை, இங்கு நடந்த அற்புதம் கொஞ்சம் இல்லை. ஆரோக்கியத்தாய் அருள் இருக்குது அம்மாடி, வேளாங்கண்ணி மகிமையை சொல்ல வந்தேன் பண்பாடி, மாதா கருணை வந்து வழி நடக்கும் முன்னாடி. ஆரோக்கியத்தாய் அருள் இருக்குது அம்மாடி, வேளாங்கண்ணி மகிமையை சொல்ல வந்தேன் பண்பாடி, மாதா கருணை வந்து வழி நடக்கும் முன்னாடி. அன்புக்களே, சடைநேறி சாதிக்கும் பெண்களுக்கு ரொம்ப கைத்தட்டணும். ஏன்னா
இன்னைக்கு அங்கே கல்யாண வீட்டில் சாப்பாடு மட்டன், சிக்கன் 65, பிரெட் அல்வா, கேசரி இதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து இந்த இடத்துல குடும்ப பெண்மணிகள் பங்கு தந்தை அழைத்தார் என்பதற்காக, நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு கைத்தினாலும் அவர்களுக்காகவும் கைத்தட்டி மீண்டும் ஒருவரை பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நமக்காக ஒரு நாடகம் டேவிட், உங்கள் மத்தியில் டேவிட் வருகிறார். இங்க நடனம் ஆட அங்க குட்டி கனிஷ்கா ஒரே ஆட்டமா இருக்கு. அவங்க அப்பா மடியிலேருந்து கொத்துட்டு ஓடி வாரா, அந்த ஒரே ஆட்டமா இருக்கு குட்டி கனிஷ்கா. இன்னும் அட்வான்ஸ் டான்ஸ் ஆடணும், ரெடியா இருந்துக்க. இந்த ஸ்டெப் எல்லாம் பார்த்து வச்சுக்க. ஏதாவது ஸ்டெப் தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்க. நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. இந்த அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு. முதல்ல இது ஆஃப் பண்றேன். டேய், அலாரமா நான் தான் டெய்லியும் எழுப்பி விடுறேன். என்ன நீ அதிர்ஷ்ட பாத்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் பண்ணா நீ ஏன் இப்படி பண்ண போற? மூஞ்ச பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்றியா? இரி 2 பேட்டரியை பிடிங்கிட்டு அதோட நீ பேசவே மாட்டேன். பா, இப்ப போய் நான் நிம்மதியா தூங்க போறேன்ப்பா. அண்ணா, நீங்க பைபிள் தானேண்ணா? என்னடா ஆச்சு உடம்புக்கு? ஏன் நான் தும்பிட்டே இருக்கிறீங்க? என்ன நல்லா பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துலலாம் என்ன டேவிட் எப்படி தேடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன தேடுறதே இல்ல. அவன் என்ன மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிக்கும் போது நல்லா தெரியுதுண்ணா. Mr. David, you have a one text message. Mr. David, you have a one text message. என்னது? Mr. David, you have a one text message. என்னது? டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும். ஆனா எனக்குன்னு பாரு, ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமா அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ. ஏன்பா, டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு. முதல்ல கையை கீழே போடுப்பா. ஐயோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட் நினச்சனே. சரி, ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்ப்போம். Hi dear, I come after a year. Tomorrow morning 6:30 I will join the party. Okay. ஐயோ, நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக்கு. ஏன்பா கிச்சி மூட்டுற? கூச்சமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கையை கீழே விடுப்பா. ஏன்பா டச் ஃபோன் சொல்ற? இந்த அளவுக்கு டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை மாத்திட்டு புது மாடல் வாங்கணும் முதல்ல. காலைல எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற. நீ என்ன பேசுறியா? அதோட ஹிஸ்டரி எல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, உன் பேர் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா. ஐயோ, ஹிஸ்டரியில நம்ம பேரை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்றாளே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செய்து உங்க கையை நான் காலா நினைச்சு கும்பிடுறேன். தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ. என்னது? பேட்டரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சியோ அதெல்லாம் பேசிட்ட. நான் எதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோன்னு சொல்றியா? முதல்ல இரு, அந்த சார்ஜ் வயரை பிடுங்கி போட்டுறேன். அதோட நீ பேசவே மாட்டேன். ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக அந்த நாள் போகும். சரி வா, நம்ம டிவி பார்ப்போம். எங்க ரிமோட்டே காணவே. அதுவும் இருக்கா? சரி, நம்ம ரிமோட்டை பார்ப்போம். சிங்க கேவியோ சூழ நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. ஜானண்ணா பாட்டு பாடாது. ஆனா ஏன் இவ்வளோ கேவலமா பாட்டு பாடாது? சரி, நம்ம முதல் டிவியை மாத்திடும், வேற சேனல் போவோம். அல்லேலூயா ஓசன்னா. சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம். நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நேரம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவியர் மோதல். எங்க பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கலாம், இவன் அடிச்சான். ஏதாவது நியூஸ் பார்க்க முடியுதா? சரி, நம்ம வேற சேனல் பார்ப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றதுன்னா, ச்சே, ஆதியாகம் 1:1 தாண்டி யாத்ராவும் லேவியராவும் என்னாகும் 1:1 வரைக்கும் வந்துட்டு பாஸ்டர் இப்பதான் ஆதியாகம் 1:1 சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்த்தா, இப்போ டிவிலையும் வந்துட்டாரா? ஐயோ பாஸ்டர், நான் டிவி ஆஃப் பண்றேன் பாஸ்டர். ச்சே, இந்த ரிமோட் வர ஒர்க்கே ஆக மாட்டேன். முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும். என்னையா என்ன ஏன் டீச்சர் நோக்கு யூஸ் பண்ண தெரியல? படுக்கும் போது உட்காரும் போது கையில வச்சுக்கிறேன், அப்புறம் போட்டு உடைச்சிடுறேன். ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்றல. இரி 2 பேட்டரியை கழட்டி புட்டிங்கிட்டேன்னா அதோட நீ பேசவே மாட்ட. டேவிட், யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாம இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினா பிறந்திருக்கேன். பைபிள் கூட தெரியலனா பெரிய அசிங்கம். உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள். நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சிருக்கே. கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மாறிட்ட டேவிட். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல? ஆமா, இது இல்லாம எப்படி லைஃப் ஓட்டுறது பைபிள்? ஆமா, அவனுக்கு என்ன தேவையோ தேவையில்லைன்னு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவனுக்கு துக்கமா இருந்தா நாங்க வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம். அவன் சோகமா இருந்தா லவ் சாங் போட்டு காட்டுறோம். அவனுக்கு போர் அடிச்சா நாங்க ஸ்போர்ட் காட்டுறோம். அதெல்லாம் உங்களால காட்ட முடியுமா? ஆமா கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட அதிகமா என்னதான் யூஸ் பண்றான். நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால, அவன் போடுற ட்ரெஸ்ஸுல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமா தான் ஆர்டர் பண்றான். அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சா கூட என்னை வச்சுதான் கால் பண்றான். இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிட்டு போறான். ஐயோ பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், அதுதாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமா அஃப்கோர்ஸ். இது இல்லாம லைஃபை எப்படி ரன் பண்றது பைபிள்? அப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு உன்னால ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்றேன், நீ ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்ல பைபிள், நான் மாறல. இல்ல டேவிட், நீ மாறிட்ட. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யாரை முதல்ல தேடுவ? காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த, வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த, ஆண்டவர் தேடுறது தான் நீ முதல் இடத்துல வச்சிருந்த. ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்த கொடுக்குற? யாரை நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சு பாரு டேவிட், நீ மாறிட்ட. இல்ல பைபிள், நான் மாறல. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்ல, நான் மறக்கல. நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட். இல்ல, நான் எந்த பாவமும் பண்ணல. இல்ல, நீ மாறிட்ட டேவிட். இல்ல, நான் மாறல. நான் மாறல 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 மாறல. என்னது, ஒருவேளை கனவா இருக்குமோ? சரி, அலாரம் வர அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டோடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன், நீங்க எல்லாரும் மாறுவீங்க? மக்களே, அருமையான நாடகத்தை டேவிட் நான் மாறிட்டேன் நீங்க மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமா ரொம்ப சிறப்பான நாடகம். இந்த காலத்துக்கு ஏற்றது, எல்லோருக்கும் உகந்தது. அந்த நாடகத்தை இளங்குளம் அந்த பிள்ளைகள் சிறப்பாக மிக சிறப்பாக நடித்து காட்டியிருக்கிறார்கள். கைத்தட்டி அவர்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான விதத்தில் தெரிவித்த மகளும் இப்போது ஏமன் குளம் குழந்தைகள் இங்கு வந்து நடனமாட இருக்கிறார்கள். என்ன
ஐயா வந்தாரே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் மறுக்கிறன இன்னும் நாள் இல்ல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் மறுக்கிறன டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கருவா 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 எல்லாம் கருவா 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 நாயிலாய நிலநிலாய காலநில எல்லாம் கருவா நாயிலாய நிலநிலாய காலநில எல்லாம் கருவா 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 எல்லாம் கருவா 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 கருவா. மிக சிறப்பான நடனம். நண்பர்களே, ஏமங்குளம் அன்பு பிள்ளைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவங்க பாருங்கன்னு ஒவ்வொரு வாரமும் ஏமங்குளத்திலிருந்து இளங்குளத்துக்கு திருப்பலி வருகிறார்கள். ஒவ்வொரு வாரம் திருப்பலி வராங்க. திருப்பலி வந்து மட்டும் இல்லை, மறைக்கல்லையும் அவருக்கு வருகிறார்கள். பற்பநாதபுரம் ரெகுலர் கிடையாது. கடைநேரி எங்கள் பிள்ளைகளை அனுப்புவீங்க, அனுப்ப மாட்டீங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு வாரம் ப்ரெசன்ட். அங்கே ஷாலினி நாங்குநேர்லேருந்து வர்றா. ஷாலின்ட்டு மட்டும் ஒரு வேலை சொன்னால் நீட்டாக கச்சிதம் முடிச்சிடுவான். ஒரு வேலை ஏமா ஷாலினி நட்டு நம்ம ஜெகநாதபுரத்தில் டான்ஸ் இருக்குமான்னு சொன்னால் போதும், 3 டான்ஸை இறக்கிடுவான். கரெக்டாக அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வச்சு நீட்டாக அதை ஒரு சிறப்பாக செஞ்சிடுவான். அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு வாரம் வர்றாங்க பற்பநாதபுரம். ஆனால் நாங்கள் ரெகுலராக இருப்போம் பார்த்துருப்பாங்க. சடனேரி நாங்கள் அனுப்பிடும் பார்ப்பாங்க. இவங்க மட்டும்தான் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக நீட்டாக
அவங்க எவ்வளோ தூரத்து வர பாருங்க. ஷாலினி அங்கே நாங்குநேரிலேருந்து வந்து இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு வந்து திருப்பலி அதன் பிறகு மறைக்கல்வி அவங்க மியூசிக் கிளாஸும் படிக்கிறதுக்கு இருந்தார்கள். அதுவும் இந்த வருஷம் படித்து ஏஆர் ரகுமான் அளவுக்கு வந்துடுவார்கள். ஆகவே அது அந்த அளவுக்கு ஆர்வம் வச்சிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக வளர்வார்கள். அவங்க பெற்றோருக்கு தான் மிக சிறந்த பாராட்டு. கைத்தட்டி அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே பாராட்டுகளை அருமையான தெரிவித்து மகிழ்வோம். இப்போது நாம் பரிசு வழங்குகிறோம். எல்லாருக்குமே பரிசு வழங்குகிறோம். இந்த பரிசை கொடுத்ததும் விஜயநாராயணம் அன்பு தலைவர்கள் சிறப்பான விதத்தில் பிள்ளைகள் பரிசு கொடுத்தோம். வரவங்களாம் பரிசு கொடுப்போம்னு சொன்னார்கள். நேற்றெல்லாம் கொண்டாட சரமறையாக போட்டார்கள். அதெல்லாம் சிறப்பாக செய்தார்கள். ஆகிய அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். இப்போது பாடர் குழுவிற்கு பரிசு கொடுக்க நம்முடைய அன்பு தந்தை புலசர் ஃபெலிக்ஸ் அவர்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரி சௌமி அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. திருமதி அமலா, திருமதி பேபி, திருமதி பிரிஜித் அவர்களுக்கு நாம் பரிசு கொடுக்கிறோம். கைத்தட்டி அவர்களை பாராட்டோடு நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கான பரிசு இப்போது வழங்கப்படுகிறது. கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவிப்போம். 6 கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு கெஸ்ட் வரோம். டீ போட்டு ரெடியாக வைங்க. மக்களை இப்போது பரிசு வாங்குவோர் திருமதி பிரிஜித் அவர்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாம் அங்கே பங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே மறைக்கேள்வி பாட்டு கிளாஸ் அதன் பிறகு இங்கே நான் கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். இன்னைக்கு வந்து மறை மாவட்டத்தில் டொனேஷன் பிரிக்கிற மறை மாவட்டம் மன்னார்புரத்தில் இருக்கிற அந்த பங்கு மேய்ப்பு பணிக்குழு கூட்டம் அந்த ஒரு கட்டிடம் வரப்போகுது. அதற்கு காலையில் 11 மணிக்கு போனவன் நேரம் இங்கே தான் வரேன். பேக்கோடு இங்கே தான் வந்து இறங்குறேன். அப்போ அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்து போகும்போது எல்லாவற்றையும் சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் குடும்பம் பிள்ளைகள் இப்படி பல பணிகள் இருந்தாலும் சிறப்பாக இந்த நேரத்தில் ஆன் த ஸ்பாட்டில் ஏற்பாடு செய்யக்கூடிய அவர்கள் அழகாக செய்வார்கள். ஆக திருமதி பிரிஜித் அவர்களுக்கு கைத்தட்டி சிறப்பான விதத்தில் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். இப்போது சடைநேரி பெரியவர்களுக்கு பரிசு வழங்க அருட்சகோதரி சௌமியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருமதி ஹெவன்சி, திருமதி சகுந்தலா, திருமதி மங்களக்கனி, திருமதி மரிய கிரேஸ் குடும்ப பெண்மணிகள் அவர்களுக்கு ஏற்ற பரிசு தான் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இன்னும் யாரும் வீட்டுக்கு போனால் சும்மா விட்டுறாங்கம்மா தாயை டீயை போட்டு வடையை கொடுத்துருங்க. முடிஞ்சா சூடாக பஞ்சம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கப்பட்டு இப்போது திருவாளர் தனிஷ்ராஸ் அவர்கள் பரிசு வழங்க வருகிறார்கள். ஷாலினி மேலே வாங்க. ஷாலினி, பிரேஸ், அக்ஷயா, அனன்யா, கைத்தட்டுங்க. பிள்ளைகள் அருமையாக ஆடினாங்க. நீங்க பெரிய உதவி செஞ்சீங்க. ஆனால் சின்ன பரிசு தானம்மா. ஓகே, வெரி குட். ஷாலினி கைத்தட்டி பாராட்டுகள். பிரேஸ், அக்ஷயா, அனன்யா, ரோசி, அதன் பிறகு அடுத்த பிள்ளைகள் பரிசுவாங்க திரு கோபால் அவர்களை. கோபால் தாத்தா, கிறிஸ்டினா, இனோவின், ஜமுனா, ஏஞ்சல், ஜெர்லின். கிறிஸ்டினா, இனோவின், ஜமுனா, ஏஞ்சல், ஜெர்லின். இளங்குள பிள்ளைங்க எவ்வளோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் இளங்குள ஊரில் இருக்க பிள்ளைகள் கொஞ்சம் தான், ஆனால் ஏதோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சளைக்காமல் செய்யக்கூடிய பிள்ளைங்க. கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்து ஸ்னோட்டினா, ஜோயில், தர்ஷன், ஜோவின், வின்னரசு, மீனா, அபிஷா, ஆலிஸ். ஸ்னோட்டினா, ஜோகில், தர்ஷன், ஜோவின், வின்னரசு, மீனா, அபிஷா, ஆலிஸ் வாங்க.
அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் வழிபாடு நடைபெற சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஜெயா. ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நல்ல முன்கூட்டியே ஏற்பாடு செய்யக்கூடியவர். ஆகவே எல்லா ஏற்பாடுகளும் செய்யக்கூடிய ரொம்ப ஆர்வமான பிள்ளை, கண்ணீர் கண்ணீர் வாசிக்கக்கூடியவங்க, எல்லா ஏற்பாடுகளும் செய்யக்கூடியவர். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் அவர் சிறந்தவர். ஆகவே அவருக்கு பங்கு தந்தை இப்போது பரிசு கொடுக்கிறார். சிரித்த முகத்தோடு பங்கு தந்தை பரிசு கொடுக்கிறார். அனைவருக்கும் நன்றி சொல்லுகிற இந்த அருமையான தருணம் உங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகிறேன். நன்மக்களே, எல்லாம் ரொம்ப அருமையான விதத்தில் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தோம். சிறப்பான முறையிலே நான் 10 நாள் வருகிற போது நல்ல தரமான உணவு கொடுத்தீர்கள். விஜயநாராயணம் மக்கள் உணவு கொடுப்பதில் ரொம்ப சிறந்தவர்கள். உபசரிப்பு விஜயநாராயணன் தான், அது நம்ம மறக்கவே முடியாது. நான் வந்து எனக்கு இங்கே 10 நாள்லேயே ஒரு 1 கிராம் கூடி இருக்கிறது எடை. அந்த அளவுக்கு உணவு கொடுப்பதில் நீங்கள் சிறந்தவர்கள். அருமையான விதத்திலே உபசரிப்பு, மற்ற காரியங்கள், திருவிழா காரியங்கள் எல்லாவற்றையுமே அழகாக அருமையாக செய்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு பாராட்டுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் நிறைவு ஆசிரிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியான் பேராலே ஆண்டு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் உங்கள் அனைவரும் நிறைவாக வளமாக ஆசிரிப்பாராக. அனைவருக்கும் இறை வணக்கம். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றி சொல்ல மாட்டேன், சென்று வாருங்கள். அனைவருக்கும் இப்போது நாம் இந்த கொடியிறக்க நிகழ்விலை பங்கெடுக்க போகிறோம். எல்லாரும் அப்படி அந்த பக்கம் நின்று வரிசையா நன்றியால் துதிப்பாடு பாடல் பாடிட்டே நாம் அந்த பக்கம் போவோம். நன்றியால் துதிப்பாடு பாடுங்க. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டே. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
மக்களே, சடையநேரி, பத்மநாபபுரம், இளங்குளம், ஏமங்குளம் மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு தந்து எங்க போறாரு அங்க வந்துருங்க. இங்க சாப்பாடு கிடையாது. ஃபாலோ மீ.